இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்துட்டிங்க அப்படின்னா கௌதம் கையை பிடிச்சிட்டு வாங்க இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கியாவை கூப்பிட்டு வெளியே போகிறாங்க. இதை பார்த்த உடனே போகாத கார்த்திக், போகாத கௌதம், இலக்கியா நீயாவது சொல்லு கௌதம் கிட்ட எடுத்து என்னை விட்டு பிரிஞ்சு போகாத, ஒரு நிமிஷமாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானியும் அழுந்துட்டே கெஞ்சிட்டே பின்னாடியே போகிறாங்க. ஜானியுடைய கையை உதறி தள்ளிட்டு நம்ம கௌதமும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே பின்னாடி போகிறாங்க. அடாடா இவங்க வேறு கேட்டு வரைக்கும் போவானுங்களே, யார் அவ்வளோ தூரம் நடந்து போகிறது, நாம் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வீட்டுக்குள்ளே நின்றுடுறாங்க. போன உடனே சொன்ன மாதிரியே அவங்க காருக்கிட்டே நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக், பைரவி பண்ண தப்புக்காக என்ன ஏன் தண்டனை கொடுக்குற, நீ இங்கே இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திக் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்தனாக்கா நான் அது ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான், எனக்கு ஒரு நிம்மதியே கிடைக்காது, நான் முதல்ல இங்கேருந்து போனால் தான் எனக்கு நிம்மதியே, இங்கே இருந்தால் தினம் தினம் நான் செத்து பிழைக்கணும், நான் அங்கே இருந்தால் மட்டும் தான் நிம்மதியாக வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிகிட்ட சொன்ன உடனே ஜானிக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. என்ன கார்த்திக், கௌதம் ஏன் கூட இருந்தால் உனக்கு செத்து செத்து பொழப்பியா, என்ன வார்த்தை சொல்லிட்டேன், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, உன்னை பார்க்க முடியாமல் நான் தினம் தினம் நான் தான் செத்து பொழைக்கிறேன், என் கண்ணு முன்னாடியே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மாவும் சொல்கிறாங்க. என்ன தான் சொன்னாலும் சரி நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே பார்த்திங்க அப்படின்னா ஜானகி அதே வேகத்தில் ஏ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுறாங்க. நீ பண்ண தப்புக்காக பார்த்தியா இப்போ கௌதம் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறான், இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபமாக பைரவை பார்த்து கேட்குறாங்க. என்ன நீ பேசுகிறீங்க, நான் அப்படி என்னென்ன தப்பு பண்ணிட்டேன், அவனுக்கு கௌதமுக்கு ஒரு நல்லது செய்யணுன்னு தானே நினச்சேன், மற்றவங்கள மாதிரி நானா மயக்க மருந்தை கொடுத்து குழந்தைய கொல்லவா பார்த்தேன், இலக்கிய மாதிரி என்ன நான் மோசமானவளா, உங்களுக்கு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஜானகிட்ட பேசுகிறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி இதுக்கு மேலே என் மூஞ்சில் நீ முழிக்காத, என் குடும்பத்தவே நீ சீரழிச்சிட்ட, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க.